கிறிஸ்துவுக்கு அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஒளியாபரியம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருகப்படும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தி, தம்மை முழு மனதோடு நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக படிங்கள் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். பார்த்தீங்களா? இந்த வசனத்தை நம்ம ஆதாரமாக கொண்டு இதனாலின் செய்தி, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்பது இந்த இன்னொரு மொழிபெயர்ப்பில் தம்மை முழு மனதாக நம்புகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் எங்கு நோக்கமாயிருக்கிறது என்று படிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை, இது ஒரு தேவனுடைய மனுஷன் பாருங்கள், யூதா தேசத்து ராஜா ஆசா என்பவருக்கு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். அனனியா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் ஆசா ராஜாவுக்கு இந்த வார்த்தைகளை பேசுகிறார். இவர் எந்த விதத்திலே, எந்த விஷயத்திலே மதியில்லாதவராக இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு, அதனால அவருடைய வாழ்க்கையில அவருடைய முடிவு எப்படியாக இருந்தது என்பதை குறித்து பார்த்து, அவருடைய வாழ்க்கை நமக்கு எப்படி என்ன பாடத்தை சொல்லித் தருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாமே தேவன் நமக்கு ஒரு பாடமாக வைத்திருக்கிறார். இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவன் இந்த சுவிசேஷ யுக காலத்திலே இந்த எகிப்து போன்ற இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து நம்மை தனியாக பிரித்தெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி நீதிமான்களாக்கி அவருடைய சாயலுக்கு வரும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இப்படி அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரையிலும், மரணம் வரையிலும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பித்திட்ட அந்த பாதையில் அவருடைய அடிச்சுவடுகளிலே நடந்து அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொண்டு மறு ரூபம் ஆக வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இது குறித்து சொல்லும் போது மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவார் என்று சொல்லப்பட்டு, இறுதி வரை, கடைசி மரணம் வரையில் மன உறுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த பாதையில அவர் காண்பித்திட்ட அந்த போதனைகளிலே அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் கடைசி வரையிலும் நின்றால் நாம் ரட்சிக்கப்படுவோம், மீட்பு பெறுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நாம் இந்த ஆசா ராஜா பற்றி நாம் பார்க்கும்போது, இவர் யூதா தேசத்தின் ராஜா. இவருடைய வாழ்க்கையின் துவக்கம் ஒரு நல்ல ராஜாவாக, தேவனுக்கு பயந்தவராகவே இருக்கிறார். இவருடைய அரசாட்சி 41 வருடம் இவர் அந்த யூதா தேசத்தை அரசாட்சி செய்கிறார். இவர் பாருங்கள், ஆட்சி பொறுப்பை எடுத்த உடனே
தேவனுக்கு பிரியமான அநேக சீர்திருத்த வேலைகளை அங்கே செய்கிறார். இதை குறித்து பாருங்கள், என்னென்ன சீர்திருத்தம் செய்கிறார் என்று 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களிலே நாம் படிக்கலாம். படிங்கள். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரத்தோப்புகளை வெட்டி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும், நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. பார்த்தீங்களா? இங்கே சொல்லும்போது அவர் பொறுப்பு எடுத்த உடனே தேவனுக்கு பிரியமான அநேக காரியங்களை செய்கிறார். விக்கிரக தோப்புகளை அங்கே வெட்டி அழித்து போடுகிறார், விக்கிரகங்களை அகற்றி போடுகிறார், அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அங்கே மேடைகளை எல்லாம் சிலைகளை எல்லாம் அகற்றி போடுகிறார். அதோடு நிற்காமல் பாருங்கள், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும், தேவனை எப்படி தேடி நாம் அவரை தேடி நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய வேண்டும் என்று அந்த நியாயப்பிரமாணங்களை போதிக்கிறவராக அநேகரை அங்கே நியமித்து, அங்கே எல்லா ஜனங்களை அப்படியாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே அவருடைய பிரமாணங்களை கற்று அவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று அங்கே அநேக சீர்திருத்த காரியங்களை செய்கிறார். அதனால அவருடைய தேசம் அந்த நாட்களிலே மிகவும் சமாதானமாக அமைதலாக இருந்தது என்று படிக்கிறோம். அதிலே 2ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செய்யும் செம்மையுமானதை செய்தான் என்று இவரை பற்றி சொல்லப்பட்டது. தேவனுடைய பார்வைக்கு அது மிகவும் பிரியமான காரியமாக இருந்தது. அதனால தேசத்திலே எந்த விதமான யுத்தமோ கலகங்களோ தீமைகளோ இல்லாமல் தேசம் அமைதலாக இருந்தது. அதனால நீங்கள் அந்த இடத்திலே படிக்கும்போது அவர் தேசத்திலே அநேக பட்டணங்களை கட்டினார், அநேக கோபுரங்களை கட்டினார். அங்கே அந்த தேசத்திலே அநேக நல்ல காரியங்களை செய்து அங்கே அந்த தேசத்தை அழகுபடுத்தினார் என்று அந்த இடங்களிலே நாம் படிக்கிறோம். இப்போ பாருங்கள், இவரிடத்திலே சேனைகள் இராணுவம் யுத்தம் பண்ணுவதற்கு 5,80,000 சேனைகள் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். இங்கே வசனங்கள் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்திலே அவருக்கு எதிராக ஒரு ராஜா வருகிறார். அந்த ராஜா எத்தியோப்பியனாகிய சேரா என்று சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். பார்த்தீங்களா? இவரிடத்திலே இருப்பது 5,80,000 சேனைகள். ஆனால் 2,80,000 இல்ல, இன்னொரு 3 லட்சம், இன்னொரு 2,80,000, அப்படி 5,80,000 சேனைகள் இருக்குது. ஆனால் எதிராக யுத்தத்துக்கு வருகிற ராஜா 10 லட்சம் சேனைகளோடும் 300 ரதங்களோடும் இவருக்கு எதிராக யுத்தத்துக்கு வருகிறார். இப்போ ஆசா ராஜா என்ன செய்கிறார் என்றால் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அவர் தேவ பக்தி உள்ளவராய், தேவனுக்கு பயந்தவராய், தேவன் பேரில் மிகுந்த ஒரு வைராக்கியம் உடையவராய் இருந்ததுனால பாருங்கள் அந்த ஜெபம் எப்படி இருக்கிறது என்று 11ஆம் வசனம் படியுங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். உம்மை சார்ந்து உம்மை நாங்கள்
நம்பிக்கொண்டு இவ்வளவு 10 லட்சத்துக்கும் அதிகமான இந்த யுத்த வீரர்களுக்கு எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என்று ஒரு ஒரு நம்பிக்கையோடு முழு மனதோடு தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்துக்கு பாருங்கள், உடனடியாக தேவன் பதில் கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் தேவனுக்கு பிரியமானதை செய்தார். பிற விக்கிரக தோப்புகளை எல்லாம் அவர் நிர்மூலமாக்கி அங்கே ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை கற்று நீதியின்படி நடக்கும்படியாக அங்கே அநேக காரியங்களை செய்ததினாலே அவருடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்பட்டது. 12-13 படியுங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். பார்த்தீங்களா, அவ்வளவு பெரிய 10 லட்சத்துக்கும் அதிகமான சேனைகளை இவருடைய 5 லட்சத்தி சில்லற அந்த சேனைகளை வைத்து அவர் முறியடிக்கும்படியாக தேவன் ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் பாருங்கள், அந்த ஆசா ராஜாவுக்கு அவரோடு கூட இருந்த பிரதானிகள் ஆலோசனை சொல்லி இருப்பார்கள். நமக்கு எதிராக வருகிற ராஜா 10 லட்சம் சேனைகளோடு வருகிறார், நாம் வேறு பக்கத்து நாட்டு சேனைகளை கூட சேர்த்து கொள்ளலாம், அவர்களை நமக்கு உதவியாக அழைக்கலாம் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஆசா ராஜா தேவன் பேரில் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, ஒரு பக்தி, ஒரு உறுதியான வைராக்கியம், அதனால தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டு அந்த இருந்த சேனைகளோடு அவர் யுத்தத்துக்கு போய் பெரிய ஜெயத்தை அங்கே அவர் பெற்றுக்கொள்கிறார். அதனால இவையெல்லாம் நமக்கு பாடமாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார் தேவன் நம்மோடு இருந்து தேவன் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த வெற்றி பெற்றுக்கொண்டு அவர் திரும்பி வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு ஒரு தேவனுடைய மனுஷன் வருகிறார். அந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் போது பாருங்கள், 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதுதான் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களேயாகில் அவரும் உங்களை விட்டுவிடும். இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை. நாம் அவரை தேடினால் அவர் நம்மோடு இருப்பார், நமக்கு வெளிப்படுவார். நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு. இதுதான் வேதத்தின் ஒரு பிரமாணம், கட்டளையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், இன்னும் தேவனுடைய மனுஷன் 7ஆம் வசனத்தில் சொல்லும் போது, நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் என்று சொல்லுங்கள். நீங்கள் திடமனதாக இருங்கள், நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம், உங்கள் செய்கைகளுக்கு ஏற்ற பலன் கைமாறு கிடைக்கும். இதை தேவனுடைய மனுஷன்
சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு பாருங்கள், ஆசா ராஜா இன்னும் அதிகமாக தேவனிடத்திலே ஒரு வைராக்கியம் அங்கே காட்டுகிறார். தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு இன்னுமாக தேவனிடத்திலே அதிக வைராக்கியம் காட்டுகிறார். பாருங்கள், அங்கே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். தான் பிடித்த நகரங்களிலும் இப்படிப்பட்டதான அநேக அந்த விக்கிரக தோப்புகளை எல்லாம் எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை அகற்றி போடுகிறார். அங்கே கர்த்தருடைய பலிபீடத்தை எடுத்து கட்டுகிறார். கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்தும்படியாக பலிபீடங்களை கட்டுகிறார். அப்படியே நாம் பார்க்கும்போது 9ஆம் வசனம், அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ தேவன் அந்த ஆசா ராஜாவோடு இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்தவுடனே பாருங்கள், அந்த ராஜாவினிடத்திலே பக்கத்து தேசம் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள எப்ராயிம் கோத்திரம், மனாசே கோத்திரம், சிமியோன் கோத்திரத்தில் உள்ள அநேக ஜனங்கள் அவர்கள் சொந்த தேசத்தை விட்டு இந்த தேசம் யூதா தேசத்திலே வந்து இந்த ராஜாவோடு வந்து ஐக்கியமாகிறார்கள். காரணம், தேவன் ஆசாராஜாவோடு இருக்கிறார். இப்படி இவர்கள் எல்லாருமாக வந்து சேர்ந்து தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி அங்கே பலிகளை செலுத்துகிறார்கள். பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து 700 மாடுகளை பலி செலுத்துகிறார்கள். 7000 ஆடுகளை அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தி அங்கே அவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடனே தேவனை தேடும்படியாக அங்கே ஒரு உறுதிமொழியை எடுக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிமொழியை எடுக்கிறார்கள். படியுங்கள் 12-13 வசனங்கள். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து. பார்த்தீங்களா? ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். தேவனை தேட வேண்டும். எல்லாரும், ஆணும் பெண்ணும் சிறியோர் பெரியோர் எல்லாரும் கர்த்தரை தேட வேண்டும். தேடாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படி ஆணையிட்டு கர்த்தரை ஆர்வத்துடனே மிக வாஞ்சியோடு தேடினதினாலே அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் அவர்கள் மத்தியிலே இருந்தது. அப்படியே பாருங்கள், நான் பார்க்கும்போது சுற்றுப்புறத்தாராலே எந்த விதமான ஒரு யுத்தம் பயமுறுத்தல் இல்லாமல் அவர்கள் சமாதானமாக இருந்தார்கள். காரணம், தேவனை அவர்கள் எல்லோரும் தேடி அவருக்கு பலி செலுத்தி அவருடைய பிரமாணங்களை கற்று அவருக்கு பிரியமாக ஜீவித்ததினாலே அங்கே ஒரு மிகுந்த சமாதானம், ஒரு அமைதல் உண்டாயிற்று. யுத்தம் இல்லை. இப்படி இருக்கும்போது பாருங்கள், 16ஆம் வசனத்திலே இன்னொரு காரியத்தை செய்கிறார். அங்க 16ஆம் வசனம் படியுங்கள். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டலே சுட்டரித்து போட்டான். அவருடைய தாயே ஆனாலும் சரி, அவர்கள் விக்கிரக வணக்கம் வணங்கினால் உடனே அந்த அவர்களுடைய அந்த ராசாத்தி என்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து இறங்கி அந்த விக்கிரகத்தை எல்லாம் அங்கே அப்புறப்படுத்தி அதை சுட்டரித்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆசராஜா எவ்வளவு தேவன் பேரில் ஒரு பக்தி வைராக்கியம் உடையவராக இருந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது இங்கே அவர் காண்பித்திட்ட காரியங்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருந்தது. அதனால 19ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது ஆசா அங்கே அரசாட்சி செய்த 35ஆம் வருடம் மட்டும் எந்த விதமான யுத்த
யுத்தம் இல்லாமல் அமைதலாக அவருடைய தேசம் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். அப்போ தேவனோடு இருக்கும் போது எல்லாம் அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, யுத்தமில்லை, சமாதானம் இருக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கும்போது அந்த 36ஆம் வருடத்துல ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. அதை குறித்து 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். பார்த்தீங்களா? இது என்னவென்றால், இவர் ஆசா ராஜா யூதா தேசத்தை ஆளுகை செய்கிறார், பக்கத்திலே இஸ்ரேல் தேசம். அந்த ராஜா அங்கிருந்து ஜனங்கள் இங்கே வராதபடி தடை செய்யும்படியாக, அதற்கு இடையே எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லாமல் இருக்கும்படியாக அங்கு ஒரு பட்டணத்தை கட்டுகிறார். அங்கே ராமா என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பட்டணத்தை கட்டுகிறார். இதை அவர் பார்த்து அதை தடை செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்தில் பாருங்கள், 35 வருடம் அங்கே அமைதலாக தேவனுடைய ஒரு கிருபை, ஒரு பாதுகாவல், ஒரு சமாதானம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால், 2-3 வசனங்களில நீங்க படிங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குல் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பார்த்தீங்களா? இப்போ ஒரு தவறு செய்கிறார். இங்கே அந்த ராசா 35 வருடம் சமாதானமாக தேவன் அங்கே அமைதலாக ஒரு அரசாட்சி கொடுக்கிறார், யுத்தம் இல்லை. ஆனால் இந்த 36ஆம் வருடத்திலே இவருக்கு எதிராக அந்த இஸ்ரேல் தேசத்து ராஜா வந்தவுடனே இவர் தேவனிடத்திலே போகாமல் பக்கத்து ராஜா சீரியா ராஜாவின் உதவியை அங்கே கேட்கிறார். அந்த சீரியா ராஜாவுக்கு தன் பொக்கிஷங்களிலுடைய பொன் வெள்ளி எல்லாம் எடுத்து கொடுத்து அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்கிறார். இது பாருங்கள், இது அவருடைய ஒரு தவறான ஒரு முடிவாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அந்த 35 வருடத்திலே அவருக்கு எந்த விதமான பாதிப்பு, யுத்தம் இல்லை, சமாதானமாக இருக்கிறார், நன்றாக சேமம் இருந்தது, பணத்தை சேர்த்து கொண்டார். இப்பொழுது அங்கே பணத்தை கொடுத்து ராஜாவின் உதவியை கேட்கிறார். அப்படி என்றால் பணம் இருந்தால் நாம் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டார். பாருங்கள், அப்பொழுது 10 லட்சம் சேனைகள் வந்த போது தனக்கு பலனில்லை என்று தேவனிடத்திலே போனவர், இப்பொழுது எனக்கு பணம் பொன் வெள்ளி எல்லாம் இருக்கிறது என்று அதை கொடுத்து நாம் ஜெயம் பெற்றுக் கொள்ளலாம் என்று பக்கத்து ராஜாவை தேடி அதை செயல்படுத்துகிறார். உடனே அங்கு ஒரு காரியம் தேவன் செய்கிறார். ஒரு தேவனுடைய மனுஷன் வருகிறார். அனானி என்ற ஒரு மனுஷன் அங்கே ராஜாவினிடத்திலே வருகிறார். படிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. பார்த்தீங்களா? அங்கே இதன் பொருள் என்னவென்றால், நீர் தேவனிடம் போகாமல் தேவனிடத்திலே அங்கே நீ நம்பிக்கை வைக்காமல் என்பது இன்னொரு மொழிபெயர்ப்பு. தேவன் மேல் இருந்த அந்த ஒரு நம்பிக்கை
ஒரு வைராக்கியம் குறைந்து போய் சிரியா மன்னனை தேடி போனதுனாலே, நான் அந்த சிரியா மன்னனை கூட, அந்த நாட்டை கூட உனக்கு தருவதாக நான் இருந்தது. ஆனால் நீ அவனை நம்பி அவனுடைய படையை நீ கேட்டு பெற்றதினாலே இப்பொழுது நீ அவனுக்கு கீழாக போய்விட்டாய் என்று சொல்லிக்கொண்டு 8ஆம் வசனம், மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனியா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. பார்த்தீங்களா? முதலாவது பெரிய சேனை இருந்தது. அப்பொழுது நீ தேவனை தேடி அவரை சார்ந்து கொண்ட போது, அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்த ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தாரே. இப்பொழுது உனக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? தேவன் பேரில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்று அவர் அங்கே எச்சரிக்கிறார். நீ அதனால பக்கத்து ராஜா சிரியாவை தேடி போய்விட்டாய் என்று சொல்லி பாருங்கள். 35 வருடம் அங்கே சமாதானமாக அங்கே ஆட்சி இருந்தது. இந்த காலத்தில் சமாதானமாக இருக்கும்போது, யுத்தம் இல்லாத இந்த காலத்தில் அவர் தேவனை தேடுகிறதிலே அங்கே குறைவுபட்டார். தேவன் பேரில் காட்டின அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியத்திலே அவர் குறைந்து போனார். இங்கே நாம் பார்க்கும்போது அந்த நேரத்தில் கூட அவர் கர்த்தரை தேடி அவரை சார்ந்து கொண்டு அவரிடத்திலே வைராக்கியமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாததினாலே அவருக்கு தேவன் பேரில் இருந்த அந்த நம்பிக்கை குறைவுபட்டது. சுயமாக தன்னுடைய பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்து அந்த பணத்தினாலே பக்கத்து ராஜாவுக்கு அதை கொடுத்து அந்த உதவி பெற்றுக்கொண்டார். இது தேவனுடைய பார்வையில தவறாகப்பட்டது. அதனால இது முதல் உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று 9ஆம் வசனத்திலே அங்கே படிக்கிறோம். படியுங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். இந்த விஷயத்துல நீரு மதி இல்லாதவராயிரு. இதுதான் நம்ம ஆதார வசனமா கொடுத்திருக்கிறோம். இது முதற்கொண்டு, அதனால உனக்கு யுத்தங்கள் நேரிடும். இதன் பிறகு அவர் வெறும் 6 வருடம் தான் உயிரோடையே இருக்கிறார். பாருங்கள், 35 வருடம் தேவனிடத்திலிருந்து அந்த அனுகூலமான காலங்கள், சமாதானம் கிடைத்தது. அந்த காலத்திலே அவர் தேவனை தேடாதபடி இருந்ததுனாலே தேவன் பேரில் இருந்த அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, வைராக்கியம் இல்லாமல் போய்விட்டது. அதனால அவருக்கு அடுத்த உடனே தன்னுடைய பணத்தின் மேல, தன்னுடைய தேசத்து ஜனங்கள் நல்ல மரியாதை கொடுத்திருப்பார்கள், பேர் புகழ் வந்திருக்கும், அதன் மேல அவருக்கு அங்கே நம்பிக்கை வந்தது. இதனால தேவனை தேடாதபடி சுயமாக முடிவெடுத்து அவர் தன்னுடைய பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பணத்தை கொடுத்து அந்த சிரியா ராஜாவுக்கு தனக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறார். அங்கே ஜெயம் கிடைத்தது. ஆனாலும் அங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ளுகிறார். இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று அவர் உணர்ந்திருக்க வேண்டும். நமக்கு இப்படி 35 வருடங்கள் யுத்தமில்லாத ஒரு சமாதானம், அதை தேவன் கொடுத்தார். நமக்கு வேண்டிய இந்த பணம், பேர், ஜனங்களிடத்திலே நல்ல ஒரு பேர் உண்டாக்கி இருக்கும், இவைகளெல்லாம் தேவனாலே வந்தது என்று
அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அதை விட்டு தன்னை குறித்து மிதமிஞ்சி அவர் நினைத்து கொண்டதினாலே அங்கே சொல்லும் போது அதன் பிறகு அவருக்கு யுத்தங்கள் இது முதற்கொண்டு உனக்கு நேரிடும் என்று அங்கே தேவனுடைய மனுஷன் எச்சரிக்கிறார். அதனால தேவனிடத்திலே நாம் அவர் நமக்கு உதவியாக, அவர் நமக்கு அனுகூலமான காலங்களை, சமாதானமான காலங்களை, ஆசீர்வாதமான காலங்களை தரும்போது நாம் அப்போதும் தேவனிடத்திலே அதிக கவனமாக தேவனை தேடி அவருக்குள்ள வைராக்கியமாக அவருக்கு பிரியமாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் எப்போது நம்மை பார்க்கிறவராகவே இருக்கிறார். இந்த மாதிரி அங்கே வசதி வாய்ப்புகள், அந்த அமைதலான சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது இவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று தேவன் பார்க்கிறார். அதனால அநேக வசனங்கள் இதை குறித்து சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 15:3 கர்த்தர் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 33:13-15 படியுங்கள். சங்கீதம் 33:13 கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். பார்த்தீங்களா? நம்முடைய இருதயங்களை அவர் கவனிக்கிறார். நாம் அப்படிப்பட்டதான அமைதலான நல்ல சேமங்கள், செழிப்பு வரும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது தேவன் பார்க்கிறார். இதை குறித்து அநேக வசனங்கள், சங்கீதம் 11:4, யோபு 34:11-21 இவைகளை நீங்கள் படித்து பாருங்கள். எரேமியா 32:19, எரேமியா 17:13 இவையெல்லாம் வசனங்கள் நம்மை எச்சரிக்கிறது. எரேமியா 17:13 சொல்லும் போது, உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். நாம் அப்படிப்பட்ட ஒரு அமைதல், ஒரு சேமம், செழிப்பு எல்லாம் இருக்கும்போது தேவனை விட்டு தூரம் போனால் அது நமக்கு தீமையாக வந்து சேரும். புழுதியிலே உன் பெயர் எழுதப்படும் என்றார். தேவனை விட்டு தூரம் போவது போன்ற ஒரு காரியம் ஆகிவிடும். 2 நாளாகமம் 6:31 படித்து பாருங்கள். தேவன் நம்மை பார்க்கிறார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தேவனிடத்திலே எந்த மனநிலையை வெளிப்படுத்துகிறவர்களா, எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறோம் என்று தேவன் பார்க்கிறார். அதனால தேவனிடம் கொண்டு போக வேண்டிய காரியத்தை அங்கே ஆசா ராஜா அப்படியாக தானாகவே தன்னுடைய பணம், தன்னுடைய பேர் புகழை வைத்து கொண்டு அங்கே சிரியா ராஜாவினிடத்திலே உதவி கேட்டு அங்கே அந்த யுத்தத்திலே ஜெயம் பெறுகிறார். ஆனாலும் தேவனை சார்ந்து அவர் முடிவெடுக்காமல் தேவன் பேர்ல நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டார். அங்கே தேவ மனுஷன் வந்து எச்சரிக்கிறார். அங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு தேவ மனுஷன் வந்து எச்சரிக்கிறார். அதான் படித்துமே, இது முதல் கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிட. அனனி என்ற ராஜா, அனனி என்ற தேவனுடைய மனுஷன் ஆசா ராஜா. இப்படியாக பாருங்கள், எச்சரிக்கும் போது, முதலாவது எச்சரிக்கும் போது அதை
ரொம்ப கவனத்தோடு உணர்ந்து கொண்டார். இப்பொழுது அதை செய்யவில்லை. பாருங்கள், நீதிமொழிகள் புஸ்தகத்துல நாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதன் முடிவோ மரண வழிகள். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் செயல்படும் போது நமக்கு செம்மையாக தோன்றும், அதன் முடிவு மரண வழிகள். வேதத்திலே நாம் பார்க்கும் போது பாருங்கள், தாவீது ராஜா அவர் தவறு செய்திருக்கிறார். அங்கே அவருடைய நம்பிக்கையான ஒரு சேனை வீரன், படை வீரன், அவனை கொன்று அவனுடைய மனைவி அபகரித்துக் கொள்ளுகிறார். ஆனால் அந்த தாவீதை குறித்து சொல்லும் போது வேதத்திலே அப்போஸ்தலர் 13:22 தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். எப்படி தாவீதை தேவன் அவருக்கு விருப்பமானதை எல்லாம் செய்வான் என்று இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிறார். அவன் ஒரு சேனை, ஒரு யுத்த வீரனை கொலை செய்து அவனுடைய மனைவி எடுத்துக் கொள்கிறான். எப்படி இதை நாம் வேதத்திலே பார்க்கும் போது கொஞ்சம் முரண்பட்டதாக நாம் பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், தாவீது ராஜா செய்தது தவறுதான். அந்த தவறை அங்கே தேவனுடைய மனுஷன் சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டும் போது அவர் உணர்வடைந்து நான் பாவி என்று தன்னை தாழ்த்துகிறார். தேவனுடைய சமூகத்திலே தன்னை உடனடியாக தாழ்த்தி சரண்டர் பண்ணுகிறார். அவருடைய அந்த காரியத்தை குறித்து அவர் ஜெபிக்கும் போது, அந்த பாவத்தை குறித்து சங்கீதம் 51 அவர் எப்படிப்பட்ட ஒரு மனதுருகி அங்கு தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கும்போது 51:1 தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று அங்கே கெஞ்சுகிறார் தேவனிடத்திலே. நான் பாவம் செய்தேன், எனக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று அங்கே உணர்வடைந்து பாருங்கள், அடுத்த 9-12 படியுங்கள். அதிலே என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பார்த்தீங்களா? என் அக்கிரமங்களை நீக்கியருளும், சுத்த இருதயத்தை தாருங்க, உமது சமூகத்தை விட்டு தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை எடுத்து போடாமல் என்றெல்லாம் அவர் ஒரு ரொம்ப உருக்கமாக ஜெபிக்கிறார். அங்கே இன்னும் கீழே படிக்கும் போது, நான் பலிகள் செலுத்த வேண்டும் என்றால் நான் செலுத்துவேன், ஆனால் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி என்று சொல். பலிகள் அல்ல, அதை விட அந்த உணர்வு, இருதயத்திலே தன்னை நொறுங்கின அந்த இருதயத்தை தேவன் விரும்புகிறார் என்று மனதுருகி செபிக்கிறார். அதனால் தேவன் பேரில் அந்த ஒரு பயபக்தி, தேவனை தேடுகிற அந்த உணர்வு, ஒரு வைராக்கியம் அங்கே தாவீதுக்கு இருந்தது. அவர் தம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார். பாருங்கள், தேவன் எப்போதுமே நம்மை சீர்திருந்தும்படியாகவும் நம்மை சீர்படுத்தும்படியாகவும் பாவங்களை மன்னிக்கிறவராகவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அங்கே தவறு செய்யும் போது அதற்கு தண்டனைகளும் கொடுக்கப்படுகிறது.
தாவீதுக்கு தண்டனை வந்தது. தாவீதுக்கு அங்கே குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தைக்காக அவர் ஜெபிக்கிறார், உபவாசத்தோடு இருந்து ஜெபிக்கிறார். ஆனால் அந்த குழந்தை மரித்து போகிறது. அப்படியே இன்னொரு மகன் அங்கே தாவீதுக்கு எதிராக, அவருடைய ராஜாசனத்துக்கு எதிராக எழுப்பி அவரை வனாந்தரத்துக்கு துரத்தி விடுகிறார். அப்படியே அந்த ராஜாவின் மறுமனையாட்டிகளை வெளியரங்கமாக அவங்க அவமானப்படுத்துகிறார். இவைகளை எல்லாம் தாவீது அது என்னுடைய தவறுக்கான தண்டனை என்று அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், மனதார ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்கள், அந்த தாவீது இப்படி அங்கே அவருடைய மகனால் துரத்தப்பட்டு ராஜ்ய பாரத்தை இழந்து தன்னோடு சில சேனை தலைவர்களோடு வீரர்களோடு அவர் ஓடி போகும்போது அங்கே ஒருவன் வந்து அவரை தூசிக்கிறான். அங்கே மண்ணை வாரி கல்லுகளை எரிந்து இரத்த பிரியனே என்று அவரை பலவிதமாக வார்த்தைகளை பேசி அவரை தூசிக்கிறார். அந்த நேரத்திலே பாருங்கள், 2 சாமுவேல் அந்த இடத்திலே அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று படிக்கும் போது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில அதை படிக்கலாம். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். பார்த்தீங்களா? அவன் தூஷிக்கட்டும், கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், இந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு அந்த தீமையை பொறுத்து கொள்ளுகிற, தன்னை தாழ்த்துகிற ஒரு மனநிலைக்கு வருகிறார். எல்லாவற்றையும் இந்த தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால அவர் மீண்டும் அந்த இடத்திலே ராஜாவாக அங்கே வருகிறார். பாருங்கள், அங்கே தாவீது ராஜாவை மன்னித்த தேவன் இங்கே ஆசா ராஜாவை அங்கே மன்னிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அங்கே ஆசா ராஜாவுக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த தேவன் பேரில் இருந்த நம்பிக்கை, ஒரு பக்தி வைராக்கியம் எல்லாம் குறைந்து போய்விட்டது. மன மேட்டிமை வந்து விட்டது. பணம், பொருள், பெருமை வந்து விட்டது. தன்னுடைய பணத்தினாலே லாபத்தையும் சாதித்து விடலாம் என்ற அந்த மனநிலை வந்துவிட்டது. பாருங்கள், அதை ஒரு மனிதன் அங்கு தேவ மனுஷன் சுட்டி காட்டுகிறார். அங்கே சுட்டி காட்டும் போது அவன் மேல் கோபம் கொள்ளுகிறார். முதலாவது தேவ மனுஷன் சுட்டி காட்டும் போது அதை அதிகமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் இப்பொழுது கோபம் கொள்ளுகிறார். அதனால பாருங்கள், எந்த ஒரு மனுஷனானாலும் அவன் தேவனை விட்டு வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்பவும் ஒரு இன்வால்வ்மெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி அதிலே மூழ்கி போகும்போது, அவனுடைய விருப்பத்துக்கு, அவனுடைய அந்த விருப்பத்திலே மூழ்கி போகும்போது யார் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். என்னை சரி பண்ண எனக்கு தெரியும், நீ எனக்கு என்ன சொல்லுவது என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள். அப்படியே பாருங்கள், இந்த மனிதன் அங்கே அவனுக்கு சுட்டி காட்டும் போது, தேவனுடைய மனுஷன் மூலமாக சுட்டி காட்டும் போது, அந்த மனுஷனை பாருங்கள் அவன் சிறைப்படுத்துகிறான், தேவனுடைய மனுஷனை. இதை குறித்து பாருங்கள்,
அந்த தேவனுடைய மனுஷனை சிறைப்படுத்துகிறார். இருக்கா வசனம்? ரெண்டு நாளாகமத்துல 16:10. அது நிமித்தம் ஆசா ஞானதிருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். அந்த ஞானதிருஷ்டிக்காரன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனுஷனை சிறைப்படுத்துகிறார். கோபம் வருகிறது. தேவனுடைய மனுஷன் எச்சரிக்கும் போது தன்னை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் மூலம் எச்சரிக்கப்படும் போது தாழ்த்த வேண்டும். தாவீது அப்படித்தான் தன்னை தாழ்த்தினார், தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இங்கே ஆசா ராஜா அப்படி சொன்ன தேவ மனுஷனை சிறைப்படுத்தி இன்னும் அநேகரை தேவையில்லாத அங்கே உபத்திரவத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அதனால இவருக்கு அந்த 6 வருடங்கள் அதன் பிறகு அவர் அங்கே ஆட்சி செய்கிறார். அங்கே காலில் புண் வருகிறது. அந்த புண் வந்து கூட அப்பொழுதும் அவர் தேவனை தேடாமல் பரிகாரிகளையே தேடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், 2 நாளாகமம் 16:12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பார்த்தீங்களா? கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடு. அதனால தேவன் ஏதாவது ஒரு தீமையை கொண்டு வருவார், எச்சரிப்புகளை கொடுப்பார். ஆனாலும் அடுத்து அதிலே 13ஆம் வசனத்துல ஆசா தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். அதன் பிறகு 6 வருடங்கள் தான், 35 6 வருடங்கள், 42 வருடத்துல அங்கே மரணம் வந்து விட்டது. பாருங்கள், ஆசா ராஜாவை குறித்து நாம் பார்த்தோம். ஆரம்பத்தில் மிகுந்த வைராக்கியமாக தேவனுடைய காரியமாக அநேக விக்கிரக தோப்புகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் இடித்து போட்டார். நியாயப்பிரமாணங்களை கற்பித்தார். தேவனிடத்திலே வைராக்கியமாக இருந்த அவருடைய தாயே ஆனாலும் கூட விக்கிரகத்தை தொழுது கொள்ளும் போது அவர்களை பதவியிலிருந்து நீக்கி அங்கே விக்கிரகத்தை சுட்டரித்தார். ஆனால் முடிவிலே வரும்போது அவருடைய அந்த வைராக்கியம் குறைந்து போய் தேவன் பேரில் இருந்த நம்பிக்கை இல்லாமல் அவர் பரிதாபமாக அந்த காலில் வியாதிப்பட்டு அந்த நேரத்திலும் தேவனை தேடாமல் பரிகாரியை தேடி அங்கே மரணத்துக்குள்ளே போனார். இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாமும் ஆரம்ப நாட்களிலே இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வரும்போது அநேக சத்தியங்கள் மேலே அதிக விருப்பம், வாஞ்சை, தேவனை தேடுகிறதிலே அநேக தூரமான இடமானாலும் சரி, எவ்வளவு நேரமானாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை நாம் போய் கேட்போம், அதை ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுது எப்படி அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை, விருப்பம் எப்படி இருக்கிறது? நாளுக்கு நாள் அது நம்மிலே அதிகரிக்கிறதா, இல்லாவிட்டால் குறைவுபடுகிறதா?
நாம் நாளுக்கு நாள் அதை அதிக வாஞ்சியோடு தேடி வைராக்கியமாக இல்லாவிட்டால் நாம் குறைவுபடுகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. பாருங்கள், அங்கே ஆசா ராஜா அவருக்கு யுத்தமில்லாத ஒரு காலம் அமைதலாக இருந்தது. நல்ல ஜனங்களிடத்திலே பேர் புகழ் வந்தது, பணம் வந்தது. அந்த நாட்களிலே அவர் தேவனை தேடவில்லை, உணர்வற்றவராக அவர் இருந்தார். தன்னை உயர்த்தி கொண்டார். எச்சரித்த தேவனுடைய மனுஷனை தண்டிக்கிறார். எப்படிப்பட்ட நிலைக்கு போய்விட்டார். அதனால வேதத்துல சொல்லும் போது நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நம்முடைய சிந்தை இருதயத்தில் மேட்டிமை வருவது என்றால் அது கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது, அவன் தண்டனைக்கு தப்பான் என்று சொல்லும். அதனால் அந்த மனமேட்டிமை வராதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல சூழ்நிலைகளை தேவன் கொடுப்பார், நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுப்பார், அமைதலை கொடுப்பார். அந்த நேரத்தில் இன்னும் நாம் அதிகமாக தேவனை தேட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வைராக்கியமாக இருக்க முடியும். அதனால நீதிமொழிகள் 28:14 கூட எப்பொழுதும் பயந்திருக்கிறவர் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. எப்பொழுதும் அந்த தேவ பயம், தேவன் பேரில் இருக்கக்கூடிய ஒரு ரெவரன்ஸ், கனம் இருக்க வேண்டும். அவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஞானி நமக்கு ஆலோசனையாக நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் அமைதலான, சமாதானமான, நல்ல செழிப்பான எல்லா சூழ்நிலைகளை கொடுக்கும் போது நாம் தேவனை அதிகமாக தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். உணர்வற்ற நிலைக்கே போகக்கூடாது. அதனால இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இதுதான் நமக்கு பாடமாக இருக்கிறது. ஒருவேளை பாருங்கள், நாம் இந்த ஒரு சுவிசேஷ யுக காலத்திலே ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயலாக மாறும்படியாக, அவரோடு கூட நாம் ஆளுகை செய்யும்படியாக ஒரு மேலான ஆசீர்வாதம் இந்த சுவிசேஷ யுகத்திலே அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வழி கடினமானது தான். ஆண்டவர் இயேசு கூட சொல்லும் போது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக, இடுக்கம் வழி நெருக்கம். நாம் நல்ல சமாதானமாக செழிப்போடு இருக்கும் போதும் தேவனிடத்திலே பயத்தோடு, பக்தி வைராக்கியத்தோடு, உணர்வோடு இருக்க வேண்டும். பாருங்கள், நம்மை அழைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன், தேவனுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான்களாக்கி நம்மை அவர் கிறிஸ்துவை போல வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு அவருடைய வழியில நடக்கும் போது இடையூறுகள், அநேக பிரச்சனைகள் வரலாம், நெருக்கம், கடினம், அநேக சூழ்நிலைகள் வரும். ஆனால் நீதிமானின் ஜெபத்தை அவர் கேட்கிறார். அதற்கு தான் அந்த ஜெபம். அந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது.
ஜெபிக்க வேண்டும். உணர்வில்லாமல் போகாதபடி, நான் இப்பொழுது சேமமாக செழிப்பாக இருக்கிறேன் என்று அந்த ஒரு மேட்டிமை சிந்தை வராதபடி காத்துக்கொள்ளுங்கள் என்று ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 34:15 சங்கீதம் 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அதனால நம்முடைய ஜெபங்கள் தேவனிடத்திலே எப்போதும் பயத்தோடு, அவரிடத்திலே பக்தி வைராக்கியத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட. 17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை நீங்களாக்கி, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி இடுக்கமான பாதை தான். ஆனால் தேவனுடைய ஒரு ஒத்தாசைக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக அநேக நெருக்கங்களிலே போகும்போது, இல்லாவிட்டால் உணர்வற்ற அந்த ஆசாராஜா போல நல்ல செழிப்பு சேமம் வரும்போது உணர்வில்லாத போகிறோமா, நாம் அதிக பயத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார், எச்சரிப்பார், உணர்வை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் ஜெபம் அதுதான் நமக்கு தீர்வாக இருக்கிறது. தேவனோடுள்ள ஐக்கியத்தை நாம் நாளுக்கு நாள் நாம் அதிகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது, இந்த பூமி அங்கே சத்தியத்தை, அந்த வேதத்தை போதிக்கிறவர்கள் கூட ஒரு மாய்மாலக்காரர்களாக இருக்கிறார்கள். ஜனங்களை அப்படி தவறாக வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். முற்றிலும் ஒரு வேறான தீமையான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இயேசு தேவனோடு அதிக நேரம் ஜெபிக்கிறார், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அதிகப்படுத்துகிறார். நாமும் அப்படி எப்பொழுதும் நாம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அதிகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 4:17 நாம் படிக்கும் போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே, இந்த சுவிசேஷ யுகத்திலே நியாய தீர்ப்பு நம்மிடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை அநேக சூழ்நிலைகளின் வழியாக நடத்துகிறார். அப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தேவன் அங்கே ஜட்ஜ் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனால நாம் கடைசி நாட்களிலே இங்கே நாம் வந்திருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நாம் பார்ப்பதும் கேட்பதும் எல்லாம் தீமையாக இருக்கிறது. தீமைகள் நாளுக்கு நாள் பெருகி ஜனங்கள் மனம் போல, அவர்கள் விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கவனமாக கவனித்து நாம் எச்சரிப்பட வேண்டும். சபை வாய்ப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையின் அந்த ஒரு செலக்ஷன் முடிவு பெற போகிறது. இந்த காலத்தில் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் நாம் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் உலக காரியங்கள், பணம், ஆசாராஜா போல பணம், பேர், பெருமை, புகழ் இப்படியாக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? இதை நாம் நம்மை ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், இந்த உலகம் என்றைக்கும் இப்படியே இருந்து விடாது. இந்த உலகம் சீக்கிரத்திலே அழிவுக்கு போகிறது. தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம். அநேக எச்சரிப்புகள் பேதுரு எழுதும் போது 2 பேதுரு 3:10-11 இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை, உலகம் முடிவு குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியும் அதன் கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும்? திருடன் வருகிற விதமாக.
அதனால எப்படி இருக்கணும்னு 11 படிங்க அந்த வசனம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, எல்லாம் பூமியின் கிரியைகள் எல்லாம் எரிந்தழிந்து போகும். இப்படி அழிந்து போகிறதாக இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட தேவ பக்தியும் பரிசுத்த நடக்கையும் உடையவர்களாக இதம் வேதம் எச்சரிக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி, உலகம் முடிவு பற்றி அநேக வசனங்கள் இப்படியே சொல்லுகிறது, திருடன் வருகிற விதமாக. அப்படியே 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம படிக்கும் போது 5:3 சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாக. உலகத்தில் தலைவர்கள் சமாதானம் உண்டு, சமாதானம் வருது, யுத்தம் இல்லை, எல்லாம் பேசி தீர்வு போல அப்படி சொல்லும் போதே சடிதியாக அழிவு வந்துவிடும். இதை குறித்து அநேக வசனங்கள் ஆண்டவர் இயேசு கூட சொல்லும் போது லூக்கா 21:35 அவருடைய வருகை அழிவு குறித்து, பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். கண்ணி எதிர்பார்க்காமல் சடிதியாக. அப்படியே செப்பனியா 1:18 கூட நான் படிக்கும்போது, அப்பொழுது பொன் வெள்ளி அவர்கள் சம்பாதித்தவைகள் ஒன்றும் அவர்களை தப்புவிக்காது. அநேக பொன் வெள்ளி பொருள் எல்லாம் பேர் புகழ் எல்லாம் சம்பாதித்திருக்கலாம், அவையெல்லாம் அந்த நாட்களிலே தப்புவிக்காது. இப்படியாக அநேக வசனங்கள் நம்மை எச்சரிக்கிறது. அதனால நம்முடைய இந்த நாளில், இந்த முடிவு நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேடல், நம்முடைய வாஞ்சு, நம்முடைய ஒரு வைராக்கியம் யார் பேரில் இருக்கிறது? தேவன் பேரிலா அல்லது உலக காரியங்கள், செல்வம், பேர், புகழ் இப்படி நாம் தேடுகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பணம் பாருங்கள், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல அங்கே சீமோன் என்கிற ஒரு மனுஷன் அங்கே பேதுருவிடம் அவர் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து பேதுருவிடம் கொடுத்து, இந்த தேவனுடைய வரங்களை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கும் போது, அங்கே உன்னுடைய பணம் உன்னோடு நாசமாக போக கடவுது என்று பணத்தை குறித்து பேசு. 20ஆம் வசனம் 8:20. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாக போகக்கூடாது. பார்த்தீங்களா, பணத்துக்கு வேல்யூ அவ்வளவுதான். பணம் உன்னோட கூட நாசமாக போக கடவுள். ஆனால் வேதத்துல பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் தேவை, அளவோடு, அதற்கு உரிய அந்த பிரயாசம் அளவோடு இருக்க வேண்டும். அதிகமாக நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். பாருங்கள், சபை கூடுகை, சகோதர ஐக்கியம், ஜபம், வேத தியானம் இவைகள் அதிகமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட். உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவை, அதை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களிலே அதிகமாக நாம் விருப்பமுடையவர்களாக, ஒரு உறுதி வைராக்கியம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு அந்த ஆசாராஜ் அவனுடைய காரியத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாராஜ் ஆரம்பத்திலே வைராக்கியமாக இருந்தார். அவருடைய தாயை கூட அந்த விக்கிரக வணக்கத்தில் இருந்ததுனாலே அந்த அதிகாரத்தை பிடுங்கி அந்த விக்கிரகங்களை எல்லாம் சுட்டெரித்து போடுகிறார். ஆனால் கடைசியிலே அவர் உணர்வற்றவர்களாக போய்விடுகிறார். அதனால அங்கே காலிலே வியாதிப்பட்டு, அப்பொழுதும் அவர் பரிகாரியை தேடி, அங்க வியாதிஸ்தர் அங்க பணத்தினாலே அந்த நோயை குணமாக்கலாம் என்று பரிகாரியை தேடி அழிவுக்கு போய்விட்டார். அதனால பாருங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே எதை விதைக்கிறோமோ அதுதான் நாம் அறுப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. படியுங்கள். 6, 7, 8. மோசம் போகாதிருங்கள்,
தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பார்த்தீங்களா? மோசம் போகாது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே, மாம்சத்துக்கென்று விதைத்தால் அதனால அழிவு, ஆவிக்கென்று விதைத்தால் அதனால ஜீவன். அதனால மோசம் போகாதிருங்கள். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் கிடைக்கும். அதனால கடைசியாக பாருங்கள், நம்ம ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று நம்ம படிக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தினுடைய ஒரு உள்ளான அர்த்தம், பொருள் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அவருக்கென்று வாழுகிறேன் என்று நம்மை அர்ப்பணித்து நாம் வந்த பிறகு, அந்த புது சிருஷ்டி என்ற நிலைக்கு வந்த பிறகு, நம்முடைய பழைய மனுஷனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். கடிவாளம் போட்டு புதிய மனுஷனுடைய அந்த புது சிருஷ்டியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வைத்திருக்க வேண்டும். பழைய சிந்தைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய புதிய மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே புதிய சிந்தைக்குள்ளாக நம்ம பழைய காரியங்களை எல்லாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் ஒரு நாளைக்கு எழும்பும்போது காலையில் எப்போ எழும்புகிறோம் என்பது கூட அந்த புது சிருஷ்டி அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அந்த நாளிலே எழும்பின உடனே நாம் என்ன செய்ய வேண்டும், அதை அந்த புது சிருஷ்டியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம், அது நம்முடைய அந்த புது சிருஷ்டி நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்கு அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும். வேலை, பிழைப்பு கிடைத்த காரியங்களுக்கு அதற்கு தேவையான லிமிட், அதற்கு தேவையான அளவை செலவிட வேண்டும். நாம் எவ்வளவு உண்மை நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம், இவையெல்லாம் அந்த புது சிருஷ்டி அவைகளை கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்த வேண்டும். நாம் புசிக்கிறது, நம்முடைய ஆடை அலங்காரம், நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் புது சிருஷ்டியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். அதில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படு. அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குதல், கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அதிகமாக தேவனை தேட, தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஜெபிக்க, சபை கூடுகை, சகோதர ஐக்கியம், இந்த காரியங்கள் அதிக நாம் கவனம் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த புது சிருஷ்டி நாளுக்கு நாள் வளர்ந்து பழைய செயல்கள், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று படிக்கிறோம். அந்த செயல்கள், பழைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஒழிந்து போகும். இதற்கு மாறாக பழைய மனுஷனே நம்மை ஆளும்படியாக விட்டால் அது அப்படியே நாம் பழைய நிலைமைக்கு போய்விடுவோம். நாம் பேரளவுக்கு ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், பிரயோஜனம் இல்லை. நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். தேவன் உதவி செய்வார். தேவனுடைய பரிசுத்த ஆவியை தந்து அந்த ஜெபத்தில் நாம் உதவி கேட்கும் போது அவர் பலன் கொடுப்பார். அதனால நம்ம எபிரேயர்ல படிக்கும்போது கூட நாம் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது நாம் அவருடைய கிருபாசனத்திலே போக நாம் ஆயத்தமாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் அந்த ஜெபம், அதிக தேடுதல், வாஞ்சை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய புது சிருஷ்டி வளரும். கடைசியாக ஒரு வசனம் நாம் படித்து முடிக்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 22 24 வசனங்கள்.
எபேசியர் 4 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, பழைய மனுஷனை களைந்து போட்டு கடிவாளம் போட்டு பழைய மனுஷனை கட்டுப்படுத்தும். விருப்பம் போல இருந்துட்டு நம்ம தேவனுடைய காரியத்துக்கு அதிக நேரம் செலவிடும். பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி புதிதான சிந்தனை உள்ளவர்களாகி அவை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த புது சிருஷ்டி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில் அதிக நாட்டம், மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த குணாம்சத்திலே நாளுக்கு நாள் நாம் வளருகிறவர்களாக வளருவதற்கு அந்த பழைய மனுஷனை நாம் கட்டுப்படுத்தி புது மனுஷன் வளரும்படியாக கிறிஸ்துவின் அந்த சிந்தை கிறிஸ்துவை போல அந்த சாயலுக்காக நாம் நாளும் வளர்ந்து பெருகி இப்பொழுதுதான் நாம் ஆண்டவர் நமக்கு அந்த வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவோடு கூட ஆளுக்கை நாம் அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட இதுதான் அந்த பாடுகள். நாம் சகிக்க வேண்டும். மனம் போல ஜீவித்து கொண்டு நமக்கு அந்த ஆளுகை கொடுனால் நடக்கும். அதனால் இப்படியாக நாம கட்டுப்படுத்தி புது சிருஷ்டியை வளரச் செய்து ஆவிக்குரிய ஜீவித்தில் அதிக வாஞ்சை உறுதி வைராக்கியம் தேவனில் காட்டி ஜபத்திலே வேத தியானத்திலே சபை கூடுகையில் சகோதர ஐக்கியத்தில் நாம் வளருகிறவர்களாக இருந்து மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் பிரயாசப்படுவோம். God bless you.